தமிழகத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வலியுறுத்தியும், கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் அண்மை காலமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறி, கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அமைப்பான விமன் இந்தியா மூமென்ட் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மண்டல தலைவர் பரிதா தலைமையில் திரண்ட பெண்கள் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து போராட்ட களத்தில் விமன் இந்தியா மூமென்ட் மண்டல தலைவர் பரிதா அளித்த பேட்டி: தமிழகத்தில் வட மாநிலங்களைப் போல பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது. பெண்களுக்கு முழுமையான சுதந்திரமும் பாதுகாப்பும் இன்னும் கிடைக்கவில்லை. போக்சோ சட்டம் மற்றும் மரண தண்டனை போன்ற சட்டங்கள் இருந்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் உடனடியாக வழங்கப்படாததே இதற்கு காரணம். ஒரே மாதத்தில் 5 மாவட்டங்களில் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளன. ஒரு குற்றவாளிக்கு ஒரு முறை மரண தண்டனையை அமல்படுத்தி பாருங்கள், அடுத்த முறை எந்த ஒரு ஆணும் பெண்ணை தொடக்கூட பயப்படுவான் என்றார்.